முறைகள். அப்போ இவருக்கு ஒரு பேஷண்ட் வந்துட்டாருன்னா அவரை பத்தி நாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 நாள்ல இருந்து 20 நாள் வரைக்கும் அவருக்கு அவர் எப்படி இருக்கிறாருங்கிறத கவனிக்கிறதுக்கே ஆகும். உடனடியா எடுத்து கொடுக்கக்கூடிய நம்ம என்ன சொல்லுவாங்க கடையில் இருக்கக்கூடிய பொருட்களை அப்படியே கொடுக்குற மாதிரி ஒரு ரெப்ரசன்டேட்டிவா இருக்கக்கூடாது. சித்த மருத்துவர் அவர் ஒரு ஆழ்ந்த நிலையில் அவங்கள சிந்திக்கணும். ஒருவருடைய வாழ்க்கை நம்ம கையில இருக்குது, அவரை எப்படி மேம்படுத்தி கொண்டு வரணும் அப்படிங்கிறத பத்தி அவர் சிந்திக்கும் போதுதான் அந்த சிகிச்சையை சிறப்பா செய்ய முடியும். ஆமாம், இந்த சிகிச்சை வழங்குவதற்காக நாங்கள் பொதுவாக மேலத்திய முறைகளை எல்லாம் ஒரு இசிஜி எடுத்து பார்த்த உடனே அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் அறிந்து வருகிறார்கள். ஆனால் சித்தமய மருத்துவத்தை பொறுத்த மட்டில் அதை நீங்கள் புரிந்து கொள்வது எவ்வாறு? அதுக்கென்று பிரத்யேகமாக பயிற்சிகள் இருக்கிறதா, அல்லது நீங்கள் பார்த்த உடனே கண்டுபிடித்து விடுவீர்களா, அல்லது நீங்கள் அதுக்கண்டு பார்த்தவுடன் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றது அது போய். இப்ப இருக்கக்கூடிய நாகரிக உலகில எத்தனையோ விஞ்ஞான கருவிகள் இருக்குது, அதுகளை பயன்படுத்துங்க. நமக்கு தெரியாத பல விஷயங்கள் அது சொல்லித்தரும். உதாரணம் சொல்லலாம், பக்கவாதம் இருக்குது, மூளையினுடைய இரத்த நாணங்கள் அடைக்கப்பட்டதுனால பக்கவாதம் வருதுன்னு சொல்றோம். அப்ப பக்கவாதம் வந்தவருக்கு கால் கையெல்லாம் போட்டு இழுத்து வச்சு அதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவருக்கு உரிய சிகிச்சைகளை பண்ணும்போது, இப்ப உதாரணத்துக்கு அடங்கல்களை பிடிக்கும்போது அவருக்கு ஒரு சிலருக்கு உடனே ஒரு முன்னேறி வந்திருக்கிறத நாங்க பார்த்திருக்கிறோம். சில பேருக்கு கொஞ்சம் லேட்டா கிடைக்குது. அப்ப அவர் பயன்படுத்திய உணவு வகைகளை பார்க்கிறோம். அப்ப நம்ம உணவு வகைகள்ல அவங்க எந்த மாதிரியான உணவு வகைகளை அவங்க சாப்பிட்டுருக்கிறாங்க. அப்ப ஏன் இந்த நோய் இவங்களுக்கு இவ்வளவு நாள் தாக்கப்பட்டிருக்கு? இந்த நோயினுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன? இந்த நோய் இவங்களை எப்ப இவங்களுக்கு இந்த நோயை விட்டு இவங்க விலகுவாங்க அப்படிங்கிறத பத்தி அவங்க சிந்திக்கணும். அப்போ அவங்களுக்கு தேவையான உணவு முறைகள் முதல்ல அதான் நான் சொல்லணும் வந்தேன். நோய்களை பற்றி எத்தனையோ மருத்துவர்கள் பேசுவார்கள். சிகிச்சை முறைகள்ல நம்ம வீட்டில இருந்து நம்ம செய்யக்கூடியது, நம்மளை நாம் காத்துக்கொள்வது எப்படி, இந்த நோய்கள்ல இருந்து நம்மளை காத்துக்கிறது மட்டுமல்ல, பிற நோய்கள் நம்மளை அண்டாம இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும். அறிமுகமாகின்றது புதிய ஆங்கபீடியா ப்ரோ, இரும்புச்சத்து, ஒமேகா 3 மற்றும் முக்கிய ஊட்டச்சத்துக்களுடன். தொடர்பாக சொன்னால் பொருத்தமானதாக இருக்கும். ஆமாம், நாங்கள் நேரத்தை ஒரு முறை சரிபார்த்து விட்டு மீண்டும் கலந்துரையாடலில் இணைந்து கொள்ளலாம். சரி, தொடர்ந்து பேசலாம். பிரணிதா சொல்லுங்க. எங்களுடைய மருத்துவ குறிப்புகள்ல முதல்ல ஒரு குழந்தைகளுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா எதிர்பார்த்தல் உடம்புல ரொம்ப 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 குறைவா இருக்கு. அது ஒரு வேதனை தரக்கூடியதா இருக்குது. முற்காலத்துகளில் எல்லாம் சாதாரண உணவுகளை உண்டு வந்த இந்த குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆரோக்கியம் இன்றைக்கு போஷாக்கான பல உணவுகளை கொடுத்தும் அந்த ஆரோக்கியத்தை அவர்கள் வாங்க முடியவில்லை. அப்போ அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான உணவுகள் இங்க கொடுக்கணும்? இது சாதாரணமாக எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் இது கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். சரி, அதாவது நாங்க மிக முக்கியமான ஒரு விடயத்தை பகிர்ந்து கொள்ள போகிறார் வைத்தியர். ஆகவே குறிப்பெடுத்துக் கொள்வது பொருத்தமானதாக இருக்கு. சொல்லுங்க. முதலில் ஒரு சிறு கஷாயம். ஏன் கஷாயம் கொடுக்கிறோம்? கஷாயம் என்ன செய்யுது அப்படின்னா, நல்லா அவித்து எடுக்கப்பட்ட ஒரு திரவம். இந்த திரவத்தை நல்ல வடிகட்டி தான் கொடுக்கிறோம். உங்களுக்கு அந்த ஹெர்பலினுடைய அடர்வு தன்மையை அப்படியே கொடுக்காம அவருடைய உணவாகவே நம்ம வீட்டுல சித்த மருத்துவம்னு சொல்லணும்னா நம்ம வீட்டுல வைக்கிற குழம்பு சாம்பார் கூட ஒரு மருத்துவம் தான். உள்ளி மல்லி ஜீரகம் வெந்தயம் சேராம எந்த குழம்பும் கிடையாது. நம்முடைய அன்றாட வாழ்வியல்ல இருக்கக்கூடியது தான் நாங்க இங்க பகிர வந்திருக்கிறோம். இது ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். சரி, குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள் நேயர்களே. முந்திரிகை என்று சொல்லக்கூடிய நாட்டு மருத்துவத்தில் கிடைக்கக்கூடிய முந்திரிகை காய்ந்த நிலையில் இருக்கும், உள்ளே விதைகள் இருக்கும். அடுத்து ஏலம், சந்தனம், அதிமதுரம், ஜீரகம், குறுந்தொட்டி, பற்பாடகம், சர்ப்பங்கு காதல். சர்ப்பங்கு காதல்னு சொல்லணும்னா அதனுடைய வைரப்பகுதியை சொல்லுவார்கள். வைரப்பகுதி என்றால் வேரில் இருக்கும் வைரப்பகுதி. கருங்காலி, ராமிச்சம், இலுப்பை காதல், பிச்சி முட்டு, தாமரை பூவில் இருக்கக்கூடிய மகரந்தம், அந்த தண்டு, ஈந்தி மண்டை, இவைகளை நீங்க கண்டிப்பாக குழந்தைகளுக்கு ஒரு நிலைக்கு வந்த குழந்தைகளுக்கு சராசரியா சொன்னா ஒரு 14 வயதுக்கு மேற்பட்ட அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் ஒரு மாதம் 2 நாட்கள் கண்டிப்பாக கொடுங்கள். இந்த குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய ஸ்கின் டிசீஸ் மாறும்,
படபடப்பு, தளர்ச்சி எல்லாமே மாறக்கூடியதாக இருக்கும். சரி, இந்த மூலிகைகள் சொல்லியிருந்தீங்க, சில பேர்கள் எங்களுடைய மக்களுக்கு புரியாமல் இருக்கும். இதே மூலிகைகளுக்கு வேறு பேர்களும் இருக்கின்றதா? ஒவ்வொரு மூலிகைக்கும் பல பேர்கள் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா கரிசலாங்கண்ணி என்று சொல்லக்கூடிய ஒரு மூலிகைக்கு கரிப்பான், கையகாந்தாரை அப்படின்னு நிறைய பேர்கள் இருக்கிறது. உங்களுக்கு இது தொடர்பான விடயங்களுக்கு எங்களுடைய தொலைபேசியை நீங்கள் அணுகினால் உங்களுக்கு போதுமான விளக்கத்தை தந்து விடுவோம். சரி, உங்களுடைய தொலைபேசி இலக்கத்தை நீங்க சொன்னா எங்களுடைய ரசிகர்கள் குறித்து வைத்துக் கொள்வார்கள். இலங்கையில் உள்ள எங்களுடைய தொலைபேசி 077 47 40 244. சரி, அந்த தொலைபேசி இலக்கத்தை மீண்டும் நாங்கள் வழங்குகின்றோம். 077 47 40 244 என்கின்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக இணைந்து கொண்டு நீங்கள் இந்த சித்த மருத்துவம் தொடர்பாக ஏனைய விளக்கங்களையும் நீங்கள் விரிவான முறையில் பெறக்கூடியதாக இருக்கும் இல்லையா நிதி? சரி, அதே ரசிகர்களை நாங்கள் இந்த அளவில் இந்த கலந்துரையாடல் பகுதியை நிறைவு செய்ய போகிறோம். தமிழ்நாட்டிலிருந்து வருகை தந்திருந்த டாக்டர் அபுபக்கர் சித்திக் அவர்கள் தான் குறிப்பாக சித்த மருத்துவ பகுதியில், சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயரிய கலை வடிவம் தான் இந்த வர்மக்கலையில் இருக்கக்கூடிய இந்த மருத்துவ தொடர்பாக பல விளக்கங்களை எங்களுக்கு தந்திருந்தார் டாக்டர் அவர்கள். தொடர்ந்து வரும் வாரங்களின் கூட இந்த சித்த மருத்துவம் தொடர்பாக நாங்கள் நிறைய விளக்கங்களை பெற்றுக்கொள்வதற்காக தயாராக இருக்கிறோம். நிச்சயமாக நாங்கள் இந்த வழியில் அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். வர்ம வைத்தியர் டாக்டர் அபுபக்கர் சித்திக் அவர்களுக்கு இந்த வழியில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றி. நன்றி. சரசலே இந்த அளவோடு நாங்கள் இந்த அம்சத்தை